ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். இது 1899ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்ல நெல்லி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஷிப்பை காட்டுறாங்க. அது வந்து தேம்ஸ் ஓரத்துல அந்த கோஸ்ட்ல அது வந்து இருக்கு. அந்த ஷிப்ல யார் யார் இருக்கிறா அப்படின்னா ஒரு அனானிமஸ் நரேட்டர் இருக்கிறாரு அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு நேம் இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அப்படின்றது ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் மாதிரி, ஓகே, ஐவரி ட்ரேடிங் ஃபார்ம். ஸோ அதோடைய டைரக்டர் அங்க இருக்கிறாங்க, அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க அண்ட் மார்லவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்க இருக்கிறாரு. இந்த மார்லவ் வந்துட்டு அவருடைய ஜேர்னியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கான்கோ ரிவர்ல அவர் ஒரு ஸ்டீம் போட்ல போறப்போ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றதுதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் தி ரெஸ்ட் ஆஃப் த நாவலா நமக்கு வருது. அஸ் எ யங் மேனா அவருக்கு சீல அவரோட கெரியர் அமைச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவருக்கு. ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க ஸ்டீம் போட்ல பைலட் ஆகணும், இந்த காங்கோன்னு ஒரு ரிவர், அந்த ரிவர்ல வந்து செயில் பண்ணணும் அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவங்களுடைய ஆண்ட் மூலியமா அவர் வந்து கம்பெனி அப்படின்ற ஒரு லார்ஜ் ஐவரி ட்ரேடிங் ஃபார்ம் அங்க ஒர்க் பண்றதுக்காக இவர் அப்ளை பண்றாரு. அவருக்கு அந்த போஸ்டிங்கும் கிடைச்சிருச்சு. ஸோ யூரோப்ல இவர் ஆக்சுவலி இருக்கிறாரு. அங்க இருந்து இவர் கிளம்பி பிரெஞ்சு ஸ்டீமர்ல இவர் போறாரு. ஸோ போய் அந்த கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய அவுட்டர் ஸ்டேஷன், அது காங்கோல அவுட்டர் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்க போய் இறங்குறாரு. அங்க போனா அங்க வேலை செய்யற அந்த மக்கள் எல்லாரும் பயங்கர ப்ரூட்டலா ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஓகே, ஸோ அங்க அவர் பாக்குறது எல்லாமே ப்ரூட்டாலிட்டி, கேஆஸ், இதுதான் அவர் பாக்குறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ட் அங்க அது ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. அந்த அக்கௌண்டன்ட்ட இவரை பேசி கொஞ்சம் அவர் கூட தான் இவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அப்போ அந்த அக்கௌண்டன்ட் வந்து அடிக்கடி ஒரு பேரை இவர் சொல்றாரு. கர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஏஜென்ட், அவன் வந்து காங்கோ இன்டீரியர்ல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த மார்ல வந்து இந்த அவுட்டர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு 200 மைல் ட்ரெக் பண்ணி அக்ராஸ் ஆப்பிரிக்கா போறாங்க. போனா அங்க கம்பெனியோட சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்க இருக்கு. அங்க இருந்துதான் அவன் வந்து ஸ்டீம் போட்ல அவனுடைய பயணத்தை தொடரணும். இன்னொரு ஸ்டேஷன் இன்டீரியருக்கு அவன் போகணும். ஸோ அந்த இடத்துக்கு போனவனே தான் தெரியுது அவன் போக வேண்டிய அந்த ஸ்டீம் போட் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு அப்பதான் தெரிய வருது. ஸோ வந்து அவன் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே வெயிட் பண்ணும் அந்த போட்டை ரிப்பேர் பண்ற வரைக்கும். அங்க அவன் இந்த கம்பெனியோட மேனேஜரை பாக்குறான். அவரும் வந்து இந்த கர்ட்ஸ் பத்தி இவன்கிட்ட சொல்றாரு. கர்ட்ஸ் வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாரு. இன்னொரு ஸ்டேஷன், அந்த இன்டீரியர் ஸ்டேஷன் இவங்க போக போறாங்க இல்லையா, அங்கதான் அந்த கர்ட்ஸ் அப்படின்றவன் இருக்கான். அவன் தான் அங்க அந்த இடத்துல ஹெட் மாதிரி இருக்கான். அவன் வந்து ரொம்ப முடியாம இருக்கான், அதனால அவன் பழைக்கிறானா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ஹெல்த்தை பத்தி வரி பண்ற மாதிரி மேனேஜர் பேசுறாரு. பட் இவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த ஸ்டீம் போட்டை வந்து வேணும்னே இந்த மேனேஜர் தான் ரிப்பேர் ஆக வச்சிருக்கிறாரு. ஏன்னா இது மூலியமா தான் சப்ளைஸ் கொண்டு போய் இந்த இன்டீரியர், அவங்களுக்கு இன்டீரியர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சப்ளைஸும் இருக்காது இல்லையா, ஃபுட்டுல இருந்து எல்லாமே இவங்க தான் கொண்டு போய் அங்க கொடுக்கணும். ஸோ அது கொடுக்காம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னே இந்த ஸ்டீம் போட்டை ரிப்பேர் பண்ணிருக்கான் அப்படின்றது இவன் மேல இருக்கிற ஒரு சந்தேகம். ஒரு 3 வீக்ஸ் போகுது. 3 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க வராங்க. இந்த மேனேஜருடைய அங்கிள், அவர் வந்து இந்த எல்டோராடோ எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்பெடிஷன் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு ஷிப்ல அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு இந்த மேனேஜர் அங்கிளும் பேசிட்டு இருக்கிறத அந்த மார்லோ வந்து கேட்டுடுறான். அந்த மேனேஜர் வந்துட்டு என்னோட பொசிஷனை வந்து இந்த கர்ட்ஸ்ன்றவன் எடுத்துக்குவானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ உங்க அங்கிள் சொல்லுவாரு, இல்ல அவன் சீக்கிரமா செத்துருவான், அந்த ஜங்கிளோட பவர் அந்த மாதிரி, அதுக்காக தான் நம்ம இவ்வளவு வேலையும் பாக்குறோம், அதனால நீ நம்பிக்கையா இரு அப்படின்னு அவங்க அங்கிள் பேசுவாரு. இதை அவன் கேட்டுருவான். ஸோ இந்த உங்களோட ஸ்டீம் போட் ஃபைனலா ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமா கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷன் போறாங்க. ஓகே, மேனேஜர், அப்புறம் சில ஏஜென்ட்ஸ் அண்ட் கேனிபல்ஸ் குரூப் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மார்லோ எல்லாருமே சேர்ந்து போறாங்க. ஸோ இவனுக்கு வந்து கர்ட்ஸ்ன்னு எல்லாருமே சொல்றதை பார்த்துட்டு அந்த கர்ட்ஸ் யாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ கடைசியா ஒரு வழியா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷத்துல கிளம்பி போவாங்க. ஸோ ஒரு 50 மைல்ஸ் இருக்கும் அந்த இன்னர் ஸ்டேஷனுக்கு. போற வழியில என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீம் போட்டை யாரோ அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய ஆரோஸ் வந்து ஸ்டீம் போட்டை அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களும் பதிலுக்கு ஃபயர் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு நேட்டிவ் ஹெல்ம்ஸ்மேன் எல்லாம் இறந்துருவான். ஓகே, ஸோ வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போட்டை இப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னர் ஸ்டேஷனையுமே கண்டிப்பா இந்நேரம் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஸோ கர்ட்ஸ் வந்து இறந்துருப்பான் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ ஒரு வழியா நம்ம கர்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சா கடைசியில் அவனும் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். பட் இவங்க அந்த இன்னர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம்
அங்க பார்த்தா ஒரு தூரத்துல ஒரு வீடு தெரியும். அந்த வீட்டை சுத்திலும் நிறைய மக்கள் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அங்க இருந்து ஒரு ரஷ்யன் ட்ரேடர் வந்து வருவான். அவனை வந்து டிசைபிள் ஆஃப் கர்ட்ஸ் அப்படின்னு கூட அங்க சொல்றாங்க. அவன் பாக்குறதுக்கு வந்து ஹார்லி குயின் மாதிரியே இருப்பான். அதனால அவனை த ஹார்லி குயின் அப்படின்னு இந்த மார்ல வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அவன் வந்து போட்டுக்கு வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, கர்ட்ஸ் வந்து உயிரோட தான் இருக்கான். அவன் இன்னும் சாகல. பட் வந்து பயங்கரமா இன்ஜியர்ட் ஆகி அவன் வந்து ரொம்ப இல்லா இருக்கான், ரொம்ப சிக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, அவரு கண்டிப்பா சாகலாம் மாட்டாரு. ஏன்னா எங்க எல்லாருக்கும் கடவுள் மாதிரி அவரு. எங்க எல்லாருடைய மைண்டையும் அவர் தான் வந்து என்லார்ஜ் பண்ணிடுறாரு. திஸ் மேன் ஹஸ் என்லார்ஜ்ட் மை மைண்ட் அப்படின்னு அந்த ஹார்லி குயின் அவன் வந்து சொல்லுவான். சோ வந்து அவ்வளவு பெரிய ஆள் அந்த கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இன்னும் ஆர்வம் ஆயிரும். ஓகே, உயிரோட தான் இருக்கிறாரு, நம்ம போய் அவரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்டீம் போட் மார்லோவெல்லாம் அங்க வந்திருக்காங்கல்ல, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த கர்ட்ஸ் வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாரு, அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ அவரையும் சேர்த்து நம்ம அப்படின்ட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. பட் அங்க உள்ள நேட்டிவ்ஸ், அந்த இடத்துல உள்ள நேட்டிவ்ஸ்க்கு வந்து கர்ட்ஸ வந்து அனுப்புறதுக்கு இஷ்டமே இருக்காது. சோ ஒரு வழியா அவன் கர்ட்ஸ பாத்துருவான். அவன் ஒரு ஹட்ல அவனை வச்சிருப்பாங்க. இவன் போய் அவனை பாப்பான். அவன் ரொம்ப வீக்கா சிக்கா பால்டா இருப்பான் அவன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேனேஜரும் போய் அவனை பார்ப்பான். பார்க்கும்போது இந்த கர்ட்ஸ் வந்து இந்த மேனேஜரை திட்டுறத இவன் வந்து கேட்டுருவான். மார்ல வந்து கேட்பான், சேவ் மீ, சேவ் த ஐவரி யூ மீன் அப்படின்னு சொல்லி இவன் திட்டிட்டு இருப்பான். அதை அவன் கேட்பான். நைட் என்ன ஆகும், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. மார்லோக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்ப்பான். போய் கர்ட்ஸ் கேபினை திறந்து பார்த்தா அங்க அவன் இருக்க மாட்டான். பார்த்தா அவன் வந்து நடக்கவே முடியாம கீழே தவழ்ந்துட்டே அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக கிரால் பண்ணி போவான். இவன் அந்த ட்ரெயில் பார்த்துட்டே பின்னாடி போய் அவனை திரும்ப கூட்டிட்டு வருவான். அப்ப கர்ட் சொல்லுவான், இவனை வார்ன் பண்ணுவான், நீ இங்க இருக்காத, நீ போயிரு அப்படின்னு சொல்லுவான். பட் இவன் கேட்காம அவனை வந்து திரும்ப தூக்கிட்டு வந்து கேபின்ல வச்சிருவான். அடுத்த நாள் இந்த ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே கிளம்புவாங்க. மார்லோ, அவனுடைய குரூ எல்லாருமே கிளம்புவாங்க. அப்ப கர்ட்ஸையுமே கூட்டிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி ரொம்ப தூரம் வரும்போது கர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த ஸ்டீம் போட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கர்ட்ஸ் வந்து மார்லோ கிட்ட நிறைய லெட்டர்ஸும் ஒரு போட்டோகிராஃபும் கொடுப்பாரு. இத வந்து நீ பத்திரமா வச்சிரு, மேனேஜர் உங்ககிட்ட கேட்பான், அவன்கிட்ட நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. அடுத்த நாளே வந்து கர்ட்ஸ் இறந்துருவான். இறக்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லுவான்னா, அவனுடைய கடைசி வார்த்தைகள் வந்து த ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரை வந்து பரி பண்ணிடுவாங்க. எல்லாரும் யூரோப்புக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த மார்லோ வந்துட்டு இந்த மேனேஜர் பார்த்து, அவன் உனக்கு ஒரு லெட்டர்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருக்கான், அதை நீ என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்பான். பட் இவன் அதை வந்து கொடுக்க மாட்டான். பட் வந்து கர்ட்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருப்பான். அந்த ரிப்போர்ட்டோடைய காப்பியை மட்டும் கொடுப்பான். அந்த ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, த சொசைட்டி ஃபார் த சப்ரஷன் ஆஃப் சாவேஜ் கஸ்டம்ஸ். அந்த சொசைட்டிக்கு கர்ட்ஸ் எழுதின ஒரு ரிப்போர்ட். என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து சப்ரஸ் பண்ணி இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி இப்படி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து எலிமினேட் பண்ணணும், எக்ஸ்டர்மினேட் ஆல் த ப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்டும் அதுல எழுதியிருக்கும். எழுதி அந்த ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டுடைய காப்பியை மட்டும் அவன் வந்து கொடுத்துருவான். அதை வந்து அந்த மேனேஜர் கிழிச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிய வரும் கர்ட்ஸோடைய மதர் இறந்துட்டாங்க. அண்ட் இவன் வந்து போய் அந்த கர்ட்ஸ் வந்து ஒரு போட்டோகிராஃப் கொடுத்துருப்பான்ல, அது வந்து அவனுடைய ஃபியான்சேவோட போட்டோகிராஃப். சோ அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் அவகிட்ட அந்த லெட்டர்ஸுமே எல்லாமே கொடுத்துட்டு அவளுடைய போட்டோஸையும் அவள்கிட்ட கொடுப்பான். கொடுத்துட்டு அவ வந்து ரொம்ப சேடா அங்க அழுதுட்டு இருப்பா. அப்ப அவ வந்து கேட்பா, நான் தான் கடைசி நேரத்துல அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவனுடைய கடைசி வார்த்தைகள் என்னவா இருந்தது அப்படின்னு இவ கேட்பா. அப்ப இவன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இவன் என்ன சொல்லுவான், கடைசியா உங்க நேம் தான் சொல்லிட்டு இறந்தாரு அப்படின்னு இவன் போய் சொல்லிடுவான். அவனுடைய கடைசியா அவன் உண்மையா என்ன சொன்னா, அந்த ஹாரர் அப்படின்னு சொன்னதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க இன்னும் பயந்துருவாங்க அப்படின்றனால இவன் போய் சொல்லுவான். ஆனா ஏன் நம்ம அப்படி போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவன் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டும் இருப்பான். சோ இப்போ இந்த பிரசன்ட் காட்டுவாங்க. நெல்லி அந்த ஷிப்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி டைடு வரும். அதை பத்தி எல்லாம் அந்த டைரக்டர் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த நரேட்டர் இப்ப வந்து இன்னொரு ஒரு அனானிமஸ் நரேட்டர் அங்க இருக்கிறாரு. அவர் தான் இந்த ஸ்டோரி சொல்ற மாதிரி காட்டுவாங்க. அவர் வானத்தை பார்த்துட்டு திரும்ப அந்த தேம்ஸ பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு டார்க்னஸ்குள்ள, அதோட ஹார்ட்குள்ள திரும்ப நம்ம போறோம் அப்படின்ட்டு, இன்டு த ஹார்ட் ஆஃப் அன் இம்மன்ஸ் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும்.